வணக்கம் நேயர்களே, மீண்டும் C5 வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் இலங்கையின் புனித ஜோசப் வாஸ் அடிகளார் பற்றி சிறு தொகுப்பு ஒன்றினை பார்க்க உள்ளோம். வீடியோ போகும் முன் ஒரு சில வினாடி உங்களுடன். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் எங்கள் C5 வீடியோவினை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவிட்டால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனுக்குடன் நேரடியாக உங்களுக்கு எங்கள் வீடியோ தொகுப்புகள் வந்தடையும். சரி நேயர்களே, வாங்க புனித ஜோசப் வாஸ் அடிகளார் பற்றி வீடியோக்குள் போகலாம். புனித ஜோசப் வாஸ் அடிகளார் இந்தியாவின் கோவா நகரில் 1651 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 பிறந்தார். இலங்கையின் கத்தோலிக்க நம்பிக்கை ஒல்லாந்தரால் அடக்குமுறைக்குட்படுத்தப்பட்டிருந்த வேளையில் இலங்கை கத்தோலிக்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு வந்த கத்தோலிக்க குருவானவர் புனித ஜோசப் வாஸ் அடிகளார். புனித ஜோசப் வாஸ் அடிகளார் ஈழத்தின் முனிந்தர் எனவும் இலங்கையின் திருத்தூதர் எனவும் அழைக்கப்பட்டார். அது மட்டுமின்றி புனித ஜோசப் வாஸ் அடிகளார் இலங்கையும் அந்நாட்டு மக்களுக்கும் பாதுகாவலராகவும் கருதப்படுகின்றார். இவரது திருவிழா ஜனவரி மாதம் 16 கொண்டாடப்படுகின்றது. கிறிஸ்துக்கு பின் 1685 ஆண்டு கோவாவில் உள்ள ஒரட்டரி ஆஃப் செயின்ட் பிலிப் நேரிஸ் சபையில் இணைந்த ஜோசப் வாஸ் அடிகளார் 1687 ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதிக்கு ஒரு யாசகர் போல் வேடமிட்டு கடல் மார்க்கமாக வந்து சேர்ந்தார். அக்காலகட்டத்தில் இலங்கையில் ஆட்சியில் இருந்த ஒல்லாந்தர் கத்தோலிக்கரையும் கத்தோலிக்க குருமாரையும் கொலை செய்தனர். பாடசாலைகளையும் தரைமட்டமாக்கினர். இதனால் யாசகர் வேடத்தில் இலங்கை வந்த அடிகளாருக்கு சில்லாலையூர் மக்கள் புகலிடம் வழங்கினர். அவர் அங்கேயே தங்கி சில்லாலையிலும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கத்தோலிக்க மக்களுக்கு சேவை செய்தார். பின் புனித ஜோசப் வாஸ் அடிகளார் 1692 ஆண்டு கண்டிக்கு சென்றார். இங்கு தான் இவரது சேவைக்கு மிகவும் ஆதரவு கிட்டியது. கத்தோலிக்க மாற்று கொள்கை குழுவினரின் சதியினால் ஜோசப் வாஸ் அடிகளார் சிறைப்படுத்தப்படுகின்றார். 2 வருடம் சிறையில் இருந்த காலப்பகுதியில் புனித ஜோசப் வாஸ் அடிகளார் சிங்கள மொழியினை கற்றுக்கொள்கின்றார். கண்டி அரசன் 2ஆம் விமலதர்ம சூரியர் மற்றும் அவர் மகன் மன்னர் நரேந்திர சிங்கின் ஆதரவும் இவருடைய சேவைக்கு கிட்டியது. அக்காலகட்டத்தில் அங்கு கடும் வறட்சி நிலவியது. அப்பொழுது அரசர் 2ஆம் விமலதர்ம சூரியனின் வேண்டுகோளுக்கிணங்க புனித ஜோசப் வாஸ் அடிகளாரின் செபத்தினால் அதிசய விதமாக மழை பொழிந்தது. கண்டியிலும் இலங்கையின் பல பாகங்களிலும் அக்காலகட்டத்தில் மிகவும் வேகமாக அம்மை நோய் பரவியது. நோயாளர்கள் வீடுகளிலும் தெருவிலும் காட்டிலும் தனித்து விடப்பட்டு தனிமைப்படுத்தினார்கள். உற்றார் உறவினர்கள் அனைவரும் இவர்களை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அப்பொழுது ஜோசப் வாஸ் அடிகளாரும் அவருடன் இருந்த 2 குருக்களும் அவர்களை ஓரிடத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு சேவைகளை புரிந்தார்கள். புனித ஜோசப் வாஸ் அடிகளுக்கு இலங்கையின் குரு முதல்வர், அதாவது வீக்கர் ஜெனரல் பதவியும் கிடைத்தது. புனித ஜோசப் வாஸ் அடிகளார் இலங்கையில் தமிழ் சிங்கள மக்கள் நடுவிலும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழ் சிங்கள மொழிகளில் கிறிஸ்தவ கோட்பாடுகளின் வினாவிடை வடிவிலான போதனை முறை செபங்களையும் கையேடு மற்றும் பிரார்த்தனை அடங்கிய பல நூல்களையும் இயற்றினார். புனித ஜோசப் வாஸ் அடிகளார் அயராத உழைப்பிலும் சேவையிலும் தளர்ந்து இவர் திடீரென கடும் காய்ச்சலுக்கு உட்பட்டார். 35 வருட குருத்துவ பணியிலும் 24 ஆண்டு இலங்கையின் மறைத்தூதுவ பணியின் பின்னும் இவரது 60வது வயதில் 1711 ஆண்டு ஜனவரி மாதம் 16 வெள்ளிக்கிழமை அன்று தனது இவ்வுலக வாழ்வு பயணத்தை முடித்து கொண்டார். மன்னர் நரேந்திர சிம்மனின் அரச மரியாதையுடனும் கண்டி கத்தோலிக்க மக்களின் ஆதரவுடனும் 3 நாட்கள் ஆலயத்தில் வைக்கப்பட்டு ஜனவரி மாதம் 19 திங்கட்கிழமை புனித ஜோசப் வாஸ் அடிகளாரின் பூதவுடல் பயபக்தியுடன் ஆலயத்தின் பீடப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டது. சில வருடங்களுக்கு பிறகு கண்டி பகுதியில் புனித ஜோசப் வாஸ் அடிகளாரின் பூதவுடல் களவாடப்பட்டு கோவாவிற்கு கொண்டு சென்றதாக ஒரு வதந்தி கட்டவிழ்த்து விடப்பட்டது. இதை கேள்வியுற்ற மன்னன் நரேந்திர சிங்கன் கல்லறையை திறந்து பார்க்க கட்டளையிட்டார். அப்படி திறந்து பார்த்த பொழுது அவருடைய சப்பாத்து அழியாமல் இருந்தது. அதனுள் அவருடைய கால் எலும்புகளும் இருந்தது. புனித ஜோசப் வாஸ் அடிகளாரின் திருத்தலம் கல்கமோ பகுதியில் உள்ளது. அது மட்டுமின்றி வாக்கோட்டை புனித அந்தோனியார் ஆலயத்தில் அவர் திருப்பலியாற்றிய இடம் இன்றும் உள்ளது.
புனித ஜோசபாஸ் அடிகளார் 300 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் சேவை புரிய ஆரம்பித்து இன்றும் இந்நாட்டு மக்களை பரலோகத்திலிருந்து ஆசீர்வதித்து வருகின்றார். இவரது திருப்பண்டங்கள் சில வருடங்களுக்கு முன் இலங்கையில் அனைத்து ஆலயங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. இன மொழி வேறுபாடுகளை களைந்து கடவுள் நம்பிக்கையில் வளர வேண்டும் என்பது புனித ஜோசபாஸ் அடிகளாரின் குறிக்கோளாக இருந்தது. ஆம் நேர்களே, இலங்கையின் அப்போஸ்தலர் என அழைக்கப்படும் ஜோசபாஸ் அடிகளாருக்கு திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் அவர்கள் 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் திகதி கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்ற திருச்சடங்கின் போது ஜோசபாஸ் அருளாளர் பட்டம் பெற்றவராக அறிவிக்கப்பட்டார். பின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் திகதி கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்ற திருப்பலி நிகழ்வின் போது ஜோசபாஸ் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் அளித்தார். இத்திருப்பலிக்கு 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். புனித ஜோசபாஸ் முனிதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆம் நேர்களே, இதுவரை இலங்கையின் அப்போஸ்தலர் புனித ஜோசபாஸ் அடிகளார் பற்றி பார்த்தோம். நாமும் எங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து செபத்தில் மட்டும் அல்லாமல் உள ரீதியாக உதவி செய்யும் கத்தோலிக்கர்கள் ஆகுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்தும் C5 வீடியோவுடன் இணைந்து இருங்கள். இன்னும் பல தொகுப்புகள் உங்களுக்கு வழங்க உள்ளோம். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.